என்ன சிங்சானே, இந்த போட்டிக்கு ரெடியா? இந்த போட்டிய யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்கடா. மாயாண்டி, முனியாண்டி, கோபாலு இன்னைக்கு நடக்க போற போட்டி என்னன்னா, போட் சேலஞ்ச். போட் சேலஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்னா, தாறுமாறு தக்காளி சோறா இருக்க போகுது. பாஸ் லைட்டா பசிக்குது. அந்த தக்காளி சோறு குடுத்தீங்கன்னா, நான் சாப்பிட்டு தெம்பா இருப்பேன் பாஸ். எவன்டா அது சந்துல சிந்து பாடுறது? போட்டி நடக்க போது சும்மா தாறுமாறா இருக்குன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா, இப்படி சொல்றேன்டா மொட்டை மண்டையா. மொட்டையில பெயிண்ட் அடிச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோ. இந்த போட்டியில நம்ம வின் பண்ணியே ஆகணும். ஏற்கனவே நம்ம 68 போட்டியில வின் பண்ணியிருக்கோம். அவங்க நம்மளோட கம்மியா தான் இருக்கானுங்க. கம்மியா இருந்தாலும் நம்ம தான் இந்த போட்டியில வின் பண்ணியே ஆகணும். அவங்கள வின் பண்ணக்கூடாது. அப்படி வின் பண்ண விட்டா அந்த சின்சான் கேங் ரொம்ப வாய் பேசுவானுங்கடா. டேய் ரவரு மாப்பிள உன்னை நம்பி தான்டா இருக்க. இந்த போட்டியில் நீ தான் கலந்துக்கிற. நீ தான் பெரிய சேலஞ்செல்லாம் பண்ண போற. என்ன சின்சான், உங்க கிரீன் கேங் ரெடியா? போட் சேலஞ்ச் எப்படின்னா, முதல்ல ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து போயிட்டு மிகப்பெரிய ஆக்சுவலாக லேண்டிங் பண்ணணும். அதுதான் போட்டி. இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆவாங்க. 2 போட்டி நடக்கும். அந்த 2 போட்டியில் யார் வின்றாங்களோ இன்னைய நாளோட போட்டியோட வின்னர் அவங்க தான். என்ன ரெடியா? நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. பிராங்க்லினே, எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ கொஞ்சம் மூடு. இந்த போட்டியில் நான் எப்படி வின் பண்ணுறேன் மட்டும் பாரு. எங்கள் சின்சான் பாஸ் சொன்ன மாதிரி இந்த போட்டியை வின் பண்ணி நான் மாஸ் காட்டி ஒரு பெரிய இடத்துக்கு போகலான் இருக்கேன். விநாயகா, உனக்கு ஒரு படையலை போடுறேன். இந்த போட்டி நம்ம கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். ஹெலிகாப்டரை நம்ம நம்பி நம்ம பாஸ் சின்சான் விட்டுருக்காரு. அந்த மானத்தை நம்ம எப்படியா காப்பாற்றியே ஆகணும். ஒரு வழியாக சாமியை கும்பிட்டாச்சு. என் தாத்தா ஞாபகத்தமாக அந்த ஹெலிகாப்டரை எடுக்கிறேன். கிரீன் கேங் மானத்தை காப்பாற்றுவான்டா இந்த முருகேசாவை சும்மா நினைக்காதீங்க. இந்த போட்டியில் எப்படி கலந்து மாஸ் காட்டுற மட்டும் பாருங்கள். ஹெலிகாப்டரை பக்காவாக டேக் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம அந்த யாச்சில் போயிட்டு கரெக்டாக நிப்பாட்டிடணும். இல்லைனா நம்ம சின்சான் நம்ம உசுரை எடுத்துருவார் பேசியே. அப்புறம் நம்ம நினச்ச கனவெல்லாம் பாலாக போயிடும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு வேறு தெரியல. ஒரு வழியாக நம்ம அந்த யாச் கிட்ட வந்தாச்சு காய்ஸ். நம்ம எப்படியாச்சும் இந்த கரெக்டாக அந்த அச்சில் லேண்ட் பண்ணியே ஆகணும். அந்த ஹெலிகாப்டர் வேறு லைட்டாக கோலாக இருக்குது. சர்வீஸ் வேறு பண்ணலை போல் இவங்க. நான் எப்போயோ சொன்னேன் இந்த ஹெலிகாப்டரை சர்வீஸ் பண்ணுங்கன்னா, கேட்கவே இல்லை. என்னத்தை சொல்கிறது இந்த சின்சானை. எப்படியோ லேண்ட் பண்ணிடுறான். முருகேசா, உன்னை நம்பி தான் இந்த கிரீன் கேங் இருக்குது. அந்த மானத்தை காப்பாற்றியே ஆகணும். லேண்ட் பண்ணு. கிட்ட வந்தாச்சு. அப்படிதான் இன்னும் கிட்ட. ஐயோ லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கு. என்ன பண்ண போகிறதா தெரியலையே. லேண்ட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு. கரெக்டாக லேண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் ரொம்ப டஃப்பில் லேண்ட் பண்ணியாச்சு. இந்த முருகேசாவை சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்படியோ ஒரு வழியாக எங்கள் கிரீன் கேங்கோட மானத்தை காப்பாற்றியாச்சு. ஆல்ரைட் காய்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு இந்த முருகேசாவை நினச்சி ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. ஒரு வழியாக இந்த சேலஞ்சை நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. என்ன கரெக்டாக லேண்ட் பண்ணல, இன்னும் கரெக்டாக லேண்ட் பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, இதுவே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஹெலிகாப்டர் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஃப்ராங்க்லின் கேங்கில் இருக்கவங்க எல்லாம் டம்மி பயலுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆல்ரைட், நம்ம ஒரு வழியாக நம்ம ஹெலிகாப்டர் எடுத்து வந்து லேண்டும் பண்ணியாச்சு. இந்த போட்டியில் அப்படியே நம்ம தான் வின் பண்ணி ஒரு மாதம் காட்டி சின்சான் மனசில் இடத்த பிடிச்சிட வேண்டியது தான். டேய் இந்த ஃப்ராங்க்லின் வந்துட்டுண்டா. ஃப்ராங்க்லினுக்கு ஹெலிகாப்டர்லாம் ஓட்டுறது அசால்ட் மேட்ரு. இங்கே பாருங்கள், ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு தரமாக லேண்ட் பண்ணி எப்பயுமே இந்த போட்டியில் நம்ம தான் வின் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த கேங்கோட லீடரே நம்ம தான். நம்ம தூக்கி வளர்த்த புள்ள தான் சின்சான். எப்படி நம்மளே மிஞ்சிருவானா? வாய்ப்பே கிடையாது. நம்ம 62 போட்டியை வின் பண்ணியிருக்கோம். எந்த போட்டியிலையும் இந்த ப்ளூ கேங் ஃப்ராங்க்லின் தாண்டா வின் பண்ணுவான். ஹெலிகாப்டரை தாறுமாறாக டேக் ஆஃப் பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ நம்ம போயிட்டு கரெக்டாக அந்த ஏச்சில் லேண்ட் பண்ண வேண்டியதான். நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ கொண்டு போய் லேண்டிங் பண்ணி ஒரு மாதம் காமிச்சிடணும். அப்போ தான் நம்மளை நம்புவாங்க. நம்மளை ஏற்கனவே டம்மின்னு வேறு நினச்சிட்டு இருக்கானுங்க இந்த கேங்லாம். இவனுக்கு முன்னாடி நம்ம மாஸ் காட்டணும். ஆல்ரைட் காய்ஸ், இந்த யாச்சு கிட்ட வந்துட்டோம். போடு. இந்த யாச்சில் கரெக்டாக ஒரு லேண்டிங்கை போட்டுருணும். நம்ம லேண்டிங் கரெக்டாக வைக்கலன்னா இந்த போட்டியில் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ தோத்துட்டா அந்த சின்சான் பையன் ரொம்ப வாய் பேசுவான். அதனாலேயே இந்த போட்டியில் எப்படியே ஜெயிச்சாகணும். இந்த யாச்சில் கரெக்டாக லேண்ட் பண்ணிடுறா ஃப்ராங்க்லினே. உன்னை நம்பி தான் இந்த டீமோட மானம் இருக்குது. தோத்துறாதடா கண்ணா. கடலில் கொண்டு போய் கவுத்துறாத. லேண்ட் பண்ணு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு காய்ஸ். ஆத்தா, என்னடா அது லேண்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நம்பி நம்ம வேறு வாயை விட்டுட்டு வந்துட்டோம். செவ்வாழை எப்படியோ ஒரு லேண்டிங்கை போட்டு விட்டுரு. லேண்டிங் கரெக்டாக பண்ணிட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிடலாம். இல்லை நம்ம இங்கேயே தோற்றுருவோம்.
போடு, வந்தாச்சு வந்தாச்சு போடு. அப்பாடி, ஒரு வழியா அவனுக்கு ஈக்குவலாக நம்ம லேண்டிங் பண்ணியாச்சு காய்ஸ். போடே, ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இங்கேயும் ஒரு கரெக்டாக லேண்டிங்கை போட்டுருணும். இல்லை அப்புறம் அங்கேருந்து ஜெயிச்சு வந்தது பெருசில், இங்கேயும் கரெக்டாக லேண்டிங் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஊசலாடிடும். அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டா அந்த போட்டியை கலைச்சி நம்ம கேங் கலைச்சி இந்த சிங்சான் கண்ட்ரோல் எடுத்துப்பான். அதெல்லாம் நினைக்க தேவையில்ல. ஒரு வழியாக லேண்டிங்கும் பண்ணியாச்சு காய்ஸ். ஒரு வழியாக இந்த போட்டியில் 2 பேருமே பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். அம்மாடி, ஆஹா, எகிரி போய் மண்டை கண்டெல்லாம் பேத்துக்குச்சே. ஏப்பா சிங்சானே, இந்த போட்டியில் பார்க்கும் போது என்னென்னா 2 பேரும் கரெக்டாக தான் லேண்டிங் பண்ணியிருக்கோம் சரியா. அதனால் இதில் நம்ம பாயிண்ட்டு 2 பேர்த்துக்கும் சமமாக தான் இருக்குது. அடுத்து நடக்க போகிற 2 போட்டியில் போட் ரேசிங். அந்த போட் ரேஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். இதில் 2 பேர்த்துக்கும் சமமான பாயிண்ட்டு தான். போட்டி நான் சொன்ன மாதிரி பீச்சில் இங்கே ஆரம்பிக்கும். இங்கே ஆரம்பித்து கரெக்டாக எண்டிங் எங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி வளைஞ்சி இந்த இடத்துக்கு யார் முதல்ல 1 நிமிஷத்துக்குள்ளே வராங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். அது எவ்வளோ தூரம்னா இங்கே இருக்குது, 1 நிமிஷத்தில் வரலாம். ஏன்னா இந்த போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகும். இங்கேருந்து ஆரம்பித்து ரொம்ப வேகமாக வரணும். வந்தால் தான் இந்த போட்டியோட வின்னர், இந்த நாளோட வின்னராக ஆவீங்க. வந்துட்டா இந்த ட்ரவரு இந்த ப்ளூ கேங்கோட மானத்தை காப்பாற்றுறேன். 1 நிமிஷத்தில் தானே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 நிமிஷத்தில் நம்ம எப்படியே போகவே ஆகணும். ஆல்ரைட், 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னடா போட்டு போக மாட்டேங்குது. ஆஹா, டைமர் வேறு ஆன் ஆகிடுச்சு. போக வேண்டியதான். செவ்வாழை ஓட்டு அடித்த ஓட்டு. என்னடா போட்டு ஸ்பீடாக போகும்னு சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக போகுது. பரவாயில்ல, ஸ்பீடு எடுத்துருச்சு. போகணும், சீக்கிரம் போகணும். ஏன்னா ரொம்ப தூரம் இடத்துல இருக்குது அந்த இடம். எப்படியோ நம்ம 1 நிமிஷத்துக்குள்ளே போய் நம்ம ப்ளூ கேங் மானத்தை காப்பாற்றி ஆகணும். இல்லைடா அந்த சிங்சானு நம்மளை போட்டு வாட்டி எடுத்து விடுவான். சிங்சான் கிட்ட காசு வாங்கின மாதிரி நம்ம இந்த போட்டியில் தோக்கக்கூடாது. தோத்தனா அப்புறம் ஃப்ராங்க்லின் நம்ம குடலை உருவி மாலையாக போட்டுப்பான். எப்படியோ ப்ளூ கேங் மானத்தை நம்ம காப்பாற்றி ஆகணும். காலை வேலை ரொம்ப வேகமாக அடிக்குது. போயிடு கிட்ட போயாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 செகண்ட் அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். போயிடு. ஆல்ரைட், வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்தாச்சு. ஆனாலும் நம்ம இந்த போட்டியில் தோக்க போகிறோம். போயிடு. ஓ ஷிட், ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த போட்டியை நம்ம தோத்துட்டோமே. 1.3 செகண்ட் எடுத்திருக்கோம். 1 நிமிஷத்துக்குள்ளே வரணும். ஆனால் நம்மளால் வர முடியல. ஓ ஸோ சேட். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேற சீக்கிரம் தாண்டணும்னு நினச்சோம். ஆனால் நம்ம ப்ளூ கேங் மானத்தையே வாங்கியாச்சு. அந்த க்ரீன் கேங் நம்மளோட வேகமாக தாண்டிட்டாங்கன்னா இந்த நாளோட வின்னர் அவங்களாம் மாறிடுவாங்களே. இது நடக்கக்கூடாது. நம்ம ஃப்ராங்க்லின் நம்மளை உசுரை எடுத்துடுவான். என்ன பண்ண போகிறோன்னு வேறு தெரியல. சரி, மேனேஜ் பண்ணிப்போம். வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ ஃப்ராங்க்லினே 3 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. அடுத்த சிங்சானே நீங்கள் போய் அடுத்த ஆளே ஆரம்பிங்க. அண்ணன் களத்தில் இறங்கியிருக்கேன். எங்கள் டீம் மானத்தை நான் காப்பாத்துறேன். சிங்சானே என்னை எப்பயும் நம்பி கைவிட்டது கிடையாது. அதே மாதிரி இந்த போட்டிக்கு ஒன்றுனா உசுரையும் கொடுப்பேன், சிங்சானுக்கு ஒன்றுனா உசுரையும் எடுப்பேன். அதே மாதிரி டைலாக்கை மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இந்த க்ரீன் கேங்கோட மானத்தை காப்பாற்ற போகிறது நான் தான். ஏன்னா இந்த போட்டியோட வின்னர் நான் தான். போட்டில் ஸ்பீடர் இன்னும் எக்ஸ்ட்ரா செட் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு போட்டி. அண்ணன் ரெடி ஆகிட்டேன், கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டேன். டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓட்டு செவ்வாழை அடித்து ஓட்டு. இந்த க்ரீன் கேங்கோட மானத்தை காப்பாற்றி இந்த ஃப்ராங்க்லினோட மூஞ்சில் கறிய பூச போகிறான்டா இந்த கிங்கு. ஆல்ரைட், நம்ம ஸ்பீடாக போயிடுவோம். ஏன்னா போட்டில் செம்ம ஸ்பீடு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ட்ரவர் போனது மிஞ்சி போனால் 100ல் போயிருப்பான். நம்ம 170ல் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம டைமர் இன்னும் எக்ஸ்ட்ரா டர்போலாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம சீக்கிரம் போயிடுவோம். இந்த போட்டியோட வின்னர் நம்ம தான். இந்த நாளோட வின்னரும் நம்ம தான். நம்ம சிங்சானை மாஸ் காட்டியாச்சு. சிங்சான் கேங் தான் கெத்துன்னு சொல்லி நம்பவும் வச்சாச்சு. ஆல்ரைட், வந்தாச்சு. ஒரு வழியாக மாசாக எடுத்துகிட்டு வந்து போட்டை நிப்பாட்டியாச்சு. நம்ம தான் கெத்து, க்ரீன் கேங் தான் கெத்து. போட்டி நம்ம கம்மியாக ஜெயிச்சிருந்தாலும் இந்த போட்டி நமக்கு ஒரு முக்கியமான போட்டி. சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும். சிங்சானுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் அந்த போட்டியோட வின்னருன்ட்டு. போடு அப்படி போடு கொய்யாலே. வந்தாச்சு இறங்கு ஆப்பாடி. ஒரு வழியாக அந்த போட்டியோட வின்னர் நம்ம தானே தெரிஞ்சிருவோம் எல்லாத்துக்குமே. இந்த ஃப்ராங்க்லின் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆல்ரைட், ஓட்டு அடித்த
ஒரு வழியா நம்ம வந்து சேர்ந்தாச்சு. சிங்சான், இந்த போட்டியோட வின்னர் நம்ம தான். நம்ம 39லேருந்து 40ஆம் நம்பருக்கு போகிறோம். ஜாலி. ஆல்ரைட் ட்ரவரு, அவனுங்க 40க்கு போயிட்டானுங்க. பரவாயில்ல, நம்ம அவங்களோட இன்னும் 22 போட்டியில் வெற்றிகரமாக முன்னிலையில் இருக்கோம். அடுத்த போட்டியில் சந்திப்போம். அதிலிருந்து விபருது உங்கள் ஃபேங்க் குயின் அண்ட் தண்டராஜ் கேமிங். பாய் 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 காய்ஸ்.